நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா சீனாபுரம் சந்தையில் ஒரு 4 கிடாரி கன்றுகள் வாங்கியிருக்காங்க. எல்லாமே கருப்பு சட்டையில் சேர்றது. பார்க்குறக்கு எல்லாமே கன்றுகள் பார்க்குறக்கு அருமையாக இருக்குது. இது வந்து எங்கேருந்து வந்திருக்காங்க, என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க, இது யார் வாங்கி கொடுத்தாங்க, என்ன இதுன்னு டீட்டெயில் பார்த்துடலாம். நண்பர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் சளி பிடிச்சங்காட்டி வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும். அண்ணா வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, உங்கள் பேர்? விழுப்புரம் மாவட்டம் உடம்பூர் பக்கம் வந்துக்கிறேன். சீனாபுரம் சந்தையில் மாடு வாங்கிருக்கு. சரி சரி. மணி கான்டாக்ட் பண்ணி 10 கண்ணு எடுக்காம வந்துக்கிறேன். 4 கண்ணு எடுத்து கொடுத்துக்கிறாரு. 4 கண்ணு எடுத்து கொடுத்துருக்காரு. ஆமாண்ணா. 4மே பூரா இல்லை எச்சப்புங்களா? ஆமாண்ணா, 4மே எச்சப் பண்ணுங்க. 4மே நல்ல தரமான கண்ணு. இன்னும் கண்ணு பார்க்குறோம். மொத்தம் ஒரு 5 கண்ணு எடுக்கணும். இன்னும் 5 கண்ணு எடுக்கலாம். எடுத்துருவோம். இப்போ நீங்க என்ன பட்ஜெட் எதிர்பார்த்துட்டு அவரை கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்க? என்ன பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்தாரு? பட்ஜெட் பார்க்கலான்ற மாதிரி வந்தோன்னா அதை விட கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு 16 ரூபா, 12 ரூபா, 16 ரூபா. 12, 16. ஆமாண்ணா, பரவாயில்லையே. 12 ரூபா எந்த பட்ஜெட் மாடுங்க? இந்த 2 கண்ணுமே 12. இது ரெண்டுமே 12. ஆமாண்ணா. இது எத்தனை மாசம் கண்ணு இருக்குண்ணா? இது மேக்ஸிமம் ஒரு 5 மாசம், 4 to 5 மாசம். 4 to 5 மாசம். நல்லா பெருங்கூட்டு வர்க்கம் தான். ஆமாண்ணா, நல்ல பெரிய சைஸ் மாடா வரும். அதெல்லாம் 16ங்களா? சரி. நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டோட ரேட் கம்மியாவே முடிச்சு கொடுத்துருக்காருங்க. எப்படி நீங்க இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கீங்க, அதனாலதான் கேக்குறேன். கண்ணுட்டி வளர்க்கணும் ஒரு ஆசைனா, அதனால ஒரு அண்ணனை கான்டாக்ட் பண்ணி சரி எப்படியாவது வளர்த்து பாப்பன்ற மாதிரி வாங்கிக்கிறேன். சரி, மாரி வாங்கிக்கிறேன். எங்க ஏரியா விசிட்டா பேசிட்டோம்னா ஒரு அண்ணா பெரிய பெரிய கடையெல்லாம் எடுக்கிறாரு. அதே மாரி வளர்க்காம அதையும் வாங்குவோண்ணா. அதையும் வாங்குவீங்க? சரி, ஓகேங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் கண்ணு வாங்கியிருக்கேன். நீங்க ஏற்கனவே வந்து மாடு வளர்த்துற அனுபவம் இருக்குங்களா? இதான் முதல் தடவை? ஆரம்பத்தில் நம்ம வந்து நான் எங்க ஏரியாவில் இருக்க பொடி பொடி கண்ணு தான் வளர்த்தோம். சரி சரி. இடையில VLW முடிச்சுட்டு இருக்கிறேன். அதனால அந்த கண்ணெல்லாம் இப்போ ரொம்ப பொடியா எடுத்துக்கிட்டு ஓரளவுக்கு தேக்கி வச்சிருவேன். அண்ணா கிட்ட வந்து கேட்டேன், இங்கே ஒரு பொடிதான்றாரு, வாங்க நல்லா பெருசா வாங்கிக்கலாம்னாரு. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைமா இருக்குது, நாங்கள் இவ்வளோ லாங் ட்ராவல் பண்ணணும், எங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகுதான்னு ஒரு டெஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. சரி சரி, பார்த்துக்கணும். சரி, ஓகேண்ணா. இந்த மாதிரி கண்ட்ரோல் வேணா மணியண்ணை ஜாயின் பண்ணிக்கலாம். அவர் கண்டிப்பாக அவர் கான்டாக்ட் பண்ண வந்தேன். நல்லா கண்ணா வந்து. சரி, ஓகே. இந்த கண்ட்ரோல் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையாக வைக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே அண்ணா, அப்படியே இன்னொன்று, இந்த சந்தையை பற்றி உங்கள் கருத்து சொல்ல முடியுமா? நல்லா இருக்குண்ணா. மாடு கிடையெல்லாம் நல்ல கிடையெல்லாம் வருது. விலையும் இந்த வாரம் சந்தைக்கு விலையும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. விலையெல்லாம் பார்க்கறது நல்லா அருமையான கிடையாது. எல்லாமே அருமையான கிடையாது. ஆமாண்ணா, பார்க்கறதுக்கு எங்க ஏரியா சந்தை பார்த்துட்டு பார்க்கும்போது ஒரு பிரமாண்டமா இருக்குது. எங்களுக்கு ஜெயக்கண்ணு இந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த சந்தையில பார்க்கும்போது ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குது. எல்லாருமே வாங்கணும்னு ஆசைப்படுறதா இருக்குது. சரி, எல்லாமே கருப்பு சட்டை செவல சட்டையிலேயே முக்கால்வாசி வந்திருக்கு. ஆசை அதிகமாக சந்தையை பார்க்கும்போது. சரி சரி. இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்காக திட்டமா பார்த்துக்கலாம், அந்த மாதிரி பார்க்கறதா இருக்கு. சரி, ஓகே. டைம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கு சந்தையை பார்க்கும்போதெல்லாம். சரி சரி, நல்லா இருக்குண்ணா. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வரும்போது சீனாபுரத்தில் இருக்கிற மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். வளர்ப்பு கிடாரிகளான இதுதான். இது மாடுகள் எல்லாமே நல்லா செயின் சண்டிக்கு ஜம்பு இருக்கிற மாதிரி. இன்னைக்கு வந்து எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்காங்க, எல்லாமே மொட்டை மாடுதான். அண்ணா வணக்கம். நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பூராமே கருப்பு சட்டை சேர்ற வேலை ஓடி மாடு, எல்லாமே மொட்டை மாடுதான். இதெல்லாமே எத்தனை பல் தரத்துல இருக்கு? 2 பல்லு பல் போடாது. 2 பல்லு பல் போடாது. இதுல டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? கொடுத்தாச்சு. என்ன ரேட்டுக்கு முடிஞ்சு டெஸ்ட் மாடு? 59. இதெல்லாமே ஆவரேஜா என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருங்க? எல்லாம் 35க்கு மேலதான். 2 பல் 4 பல் தரத்துல வாங்கிட்டு போனா அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன இங்க சந்தைக்கான வாங்கிக்கலாங்களா, இல்ல உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்டே பண்ணிக்கலாம். அப்படியே நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்கும் போவீங்க. சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொடிக்கன்றுகள் வரத்து அதிகமாவே இருக்கு. கருப்பு சட்டையில தான் இன்னைக்கு குப்பை மாதிரி இறக்கி வச்சிருக்காங்க. என்ன ரேஞ்சு வருது என்னதுன்னு தெரியல. பேசுற கண்டிஷன்ல யார் இருக்காங்கன்னு தெரியல. அப்படியே காமிப்போம்.
குறிப்பிட்ட சில பேர் ரெகுலரா பேசுவாங்க, அவங்கள மட்டும் வீடியோ எடுத்துருக்கோம். என்ன காரணம்னா மற்ற ஆளுங்க சரியா பேச மாட்டாங்க. ஓ இல்லப்பா, அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? அவனாசி. நீங்க எப்படி வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இப்போ 2 கிடாரி கண்ணு கொண்டாந்துருக்கீங்க. என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்றா? 22. அது என்ன ரகத்துல சேருங்க இந்த கண்ணு? இது ஜெர்சிடா, ஜெர்சி கிராஸ். ரெண்டுமே பாக்குறதுக்கு ரொம்ப இருக்கு. எத்தனை ஒரு 3 மாச கண்ணு இருக்குங்களா? 3 மாச கண்ணு இருக்கும். 22. என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க ஒவ்வொன்னா? 8 ரூபாய் கேட்குறாங்க. 8 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி சரி. இந்த மாதிரி கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா, இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சந்தைக்கா வந்து வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. உங்க பேரு? ராமசாமி. சரி. அப்படியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டுருவோம். அண்ணா வணக்கம். இன்னைக்கு எல்லாம் பொடி கன்றுகளா எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எல்லாம் எப்படி போகுதுங்க? ஸ்லோதா. சரி. இது வந்து என்ன ரேஞ்சில இருந்து வருதுண்ணா? 25. பெரிய கிடாரி வந்து 25. இது எத்தனை ஒரு 1.5 வருஷம் இருக்குங்களா? 1.5 வருஷம் கிடாரி. அதுங்க அந்த பொடி கண்ணு 5 ரூபா வரும். 5 ரூபா. இது இந்த பால் கண்ணு ஒன்று வச்சிருக்கீங்க, 12 ரூபா ரேஞ்சுங்களா? சரி சரிங்க. அந்த சட்டை கண்ணு என்ன ரேட்னா வரும்? 17. இந்த மாதிரி கன்றுகள் வேணா இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாமா, இல்லை உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க மொத்தமா? 7. 7ல 3 போயிடுச்சு, 4 தான் இருக்கு. சரி ஓகேண்ணா. அண்ணன் என்னமோ வச்சுட்டு சீன் காமிச்சிட்டு இருக்காரு. இந்த கண்ணு என்ன ரேட்டு வரும்? இதுங்களா? வெறும் சகாயம் தான் 19 ரூபா வருது. 23 கொடுக்கறனா 19 கொடுக்கலாம். எத்தனை ஒரு வருஷத்துக்கு? 6 மாசம் கண்ணு இருக்குமா? 6 மாசம் இருக்குங்களா? 6 மாசம் வாங்க கேக்குறாரு, சும்மா கேக்குறாரு. சும்மா கேக்குறாரு. 19 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகேண்ணா. ஒரே வேலை 10 ரூபா பிடிச்சிக்கலாம். கருப்பு சட்டையில நிறைய கொண்டாந்துருக்காங்க. நல்லா கொஞ்சம் புது வியாபாரியா இருக்கிறாங்க. பேசுறாங்களா இல்லையான்னு தெரியல. சட்டை கண்ணு இந்த வாரம் நிறைய வருது இருக்கு. இந்த வாரம் உள்ள பார்த்தோம்னா இவங்க வந்து புளியம்பட்டியில இருந்து கொண்டாடுறாங்க. இவங்ககிட்ட இன்னைக்கு எத்தனை ரூபாய்க்கு ஸ்டார்டிங் வருதுன்னு பார்ப்போம். எல்லாம் கொஞ்சம் பிஸியாக மும்முரமாக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. கொடிக்கண்ணில் இருந்து பெரிய தரத்தில் இருக்கிற கடைகள் மட்டும் எல்லாமே விற்பனை கொண்டாடுவாங்க. எல்லாமே சட்டக்கண்ணு தான். அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படின்னா போகுது? ரொம்ப கம்மின்னு சொல்லணும். ரொம்ப ஸ்லோதான். இதெல்லாம் என்ன 2 பல் தரத்துல இருக்குமா இந்த கடாரி? பூரா பல் போடல, பல் போடாது, 2 பல் தரம் எல்லாமே இருக்கு. எல்லாமே எச்சப். ஆமாங்க. சரி சரிங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வருண்ணா? நான் இருக்குது 30 இருந்து 40, 45. 30 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங். சரிங்க. இந்த பொடிக்கண்ணல்லாண்ணா? பொடிக்கணும் ஒரு 10, 15 அந்த ரேஞ்சில் இருந்து. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 999 477 0178. இப்போ நீங்க சொன்ன ரேட்ல இருந்து அனுசரிச்சு தரலாம். தரலாம். இது போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? புளியம்பட்டி போகும், இங்க வருவாங்க அவ்வளோ. சரி ஓகே. இன்னைக்கு வந்து சந்தையில் ரொம்ப சம்பளம் போயிட்டு இருக்கு. அதனால ரெஸ்பான்ஸ் சரியா இல்லை. மாடுகள் கிடாரிகள் வரத்து நிறையவே இருக்கு. செவல சட்டம் கலர் ரகரகமாக வந்திருக்கு. பாருங்க, நல்லா ஐட்டமாக ஐஜாண்டிக்காக இருக்கிற மாடுகள்லாம் நிறைய வந்திருக்கு. இங்கே 19,000 விலையாகும். மரமாக விலை பேசிட்டு இருக்காங்க. $12 13 ரேஞ்சுங்கிறாங்க. பண்ண முடியாதுப்பா. உள்ள வியாபாரம் இல்லாத அப்படியே காமிச்சுட்டு மட்டும் போக முடியும்.
இதெல்லாம் என்ன ரேட் வரும்? அவர்கிட்ட யார்கிட்ட? அவர்கிட்ட அவருதான் வியாபாரியா? அப்படியே இருங்க, சும்மா ஒரு டீட்டெயில் மட்டும்தான். இல்ல இல்ல பயப்படாதீங்க, உங்களை காமிக்கல. தம்பி வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மோர்பாளையம். மோர்பாளையம். இன்னைக்கு வந்து சீனாவரம் சந்தைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனையில எப்படி போகுது? விற்பனை ஒரு டல்லு தான். சரி சரி. எத்தனை உருப்படி இருக்கு கைவசம்? 10 இருக்குங்க. 10 இருக்கு. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து வருமா? ஃபர்ஸ்ட் இந்த மொட்டை மாடு சொல்லுங்க. இது 40 ரூபா வரும். 40 ரூபா ரேஞ்ச் வரும். இது எத்தனை பல் தரும்? பல்லு போடலீங்க. இன்னும் பல் போடாத கண்ணா. இதெல்லாம் 2 பல் தரத்துல இருக்கு. 2 பல்லு. இதெல்லாம் என்ன ரேட் வருதுமா? இது 40 ரூபாய்க்கு மேல வரும். 40 ரூபாய்க்கு மேல வரும். அதெல்லாம் அது 45 ரூபாய்க்கு மேல வரும். 45 ரூபாய்க்கு மேல வரும். ஓகே. இந்த மாதிரி நல்ல எச்எப்ல சேர்ற பெரிய பெரிய வர்த்தகர பெரிய பெரிய கடாரிகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? 40 வச்சிருக்கோம். எப்பவுமே கைவசம் 40 இருக்கும். சரி ஓகே. மோர்பாளையம் போக வேற எந்தெந்த சந்தைக்கு போவீங்க? ஆரியமால சிந்தாமணி, இங்க சீனாவரம், ஈரோடு எல்லா பக்கம் போவீங்க. அப்ப கான்டாக்ட் பண்ணிட்டு அங்க கூட வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? நம்பர் போடுவோம். சொல்லுங்க. 93 60 79 09 13. பேருங்க? ஸ்ரீநாத். ஸ்ரீநாத். நீங்க எந்த ஏரியால இருந்து வர? நீங்க மோர்பாளையம். மோர்பாளையம். சரி ஓகேம்மா. ஓகே. இன்னைக்கு வந்து விற்பனை விளைநிலம் ரொம்ப மந்தமாக தான் போகுது. இல்லை பெரிய பெரிய கிடாரிகள் விற்பனை கொண்டாந்துருக்காங்க. விற்பனை கொஞ்சம் மந்தமாக போகிற காரணத்தினால யாரும் சரியாக கொடுக்கல. இந்த அளவுக்கு டீட்டெயில் கேட்டிருக்கோம். இந்த மாதிரி பெரிய தரத்தில் கிடாரிகள், நல்ல தரமான கிடாரிகள் நம்ம சீனாவரம் சந்தைக்கு தான் வாங்கிக்கலாம் நண்பர்கள். அப்படியே நம்ம பதிவு பார்க்குற நண்பர்கள் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்.